அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கடந்த 2ஆம் தேதி நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதில் தன்னுடைய பல்வேறு நிலைப்பாடுகளையும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் புதுச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார். குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வர இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகின சமயத்தில், குறிப்பாக 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ரங்கசாமி நடிகர் விஜயை சென்னை சந்தித்தார். விஜயுடைய இல்லத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அதில் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை இருவரும் ஆலோசித்ததாகவும் அப்போது நமக்கு தகவல் கிடைத்தது. அதை பதிவும் செய்திருந்தோம். இந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு அவர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் விஜயின் அடுத்த கட்ட பயணம் குறித்தும் சில விஷயங்களை கூறியிருக்கிறார். அதற்கு நன்றி தெரிவித்த விஜய் தற்போது அவர் தொலைபேசியில் அவர்களுடைய அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.